வணக்கம். வேர்ல்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனாக் உக்ரைனில் நடந்து வரும் போரின் வெளிச்சத்தில் பிரிட்டனின் பாதுகாப்பு துறையை போருக்கு தயாராக்கப் போவதாக அறிவித்தார். அதே நேரத்தில் 2 அமெரிக்க அதிகாரிகள் வாஷிங்டன் உக்ரைனுக்கு $1 பில்லியன் மதிப்புள்ள ஆயுத பொதியை தயாரித்து வருவதாக கூறினார்கள். போலந்தில் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனாக், பிரிட்டிஷ் பாதுகாப்பு துறையை போருக்கு தயார்படுத்துவோம். உக்ரைனில் நடந்து வரும் போர் எமக்கு கற்றுத்தந்த பாடத்தில் புதிய ஆயுதங்களுக்கு £10 பில்லியன் கூடுதல் நீண்டகால நிதியினை அறிவிப்போம் என்று கூறினார். உக்ரைனில் நடந்த போரிலிருந்து கற்றுக்கொண்ட முக்கிய பாடங்களில் ஒன்று எங்களுக்கு ஆயுதங்களின் பெரிய கையிருப்பு தேவை. பிரிட்டிஷ் ஆயுத தயாரிப்பு தொழில்துறையை அவற்றை விரைவாக தயாரித்து தொடங்க வேண்டும் என்றும் சுனக் கூறினார். உலகளாவிய பாதுகாப்புக்கு ரஷ்யாவால் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல் குறித்து சுனக் முன்னர் எச்சரித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போது அவர் தொடர்ந்து கூறிய போது, நாம் ரஷ்ய அச்சுறுத்தலை பெரிதுபடுத்தக்கூடாது. ரஷ்யாவுடன் நாங்கள் போரின் விளிம்பில் இல்லை, அதை தேடவும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இப்போது அந்த கணிப்பை மாற்றிக்கொண்டுள்ளார் போலிருக்கிறது. ரஷ்யாவின் கோடைக்கால தாக்குதலுக்கு முன்னதாக மேற்கத்திய நாடுகள் புதிய ராணுவ உதவியை உக்ரைனுக்கு உறுதியளித்திருப்பது போல பிரிட்டன் உக்ரைனுக்கு மேலதிக நீண்ட தூர ஸ்டோம் ஷேடோ ஏவுகணைகளை வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் அரசாங்கம் உக்ரைனுக்கு £500 மில்லியன் மதிப்புள்ள ராணுவ உதவியை வழங்குவதாக நேற்று செவ்வாய்க்கிழமை அறிவித்தது. இந்த தொகுப்பில் 1600க்கும் மேற்பட்ட தாக்குதல் மற்றும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் உள்ளன. அதில் விமானங்களில் இருந்து ஏவப்படும் ஸ்டோம் ஷேடோ துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளும் அடங்கும் என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்டோம் ஷேடோ மற்றும் பிற ஏவுகணைகளில் நூற்றுக்கணக்கான கவச வாகனங்கள் மற்றும் ஆயுதங்களுக்கான வெடிப்பொருட்கள் அனைத்தும் போர்க்களத்தில் அவசரமாக தேவைப்படுகின்றன என்று உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி நேற்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். ஆங்கிலோ பிரெஞ்சு ஸ்டோம் ஷேடோ ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்புவதாக 2023ஆம் ஆண்டு மே மாதம் பிரிட்டன் அறிவித்தது. பிரான்ஸ் அதன் பிரதியான ஸ்கல்ப் ஏவுகணைகளின் பதிப்பை உக்ரைனுக்கு அனுப்ப உறுதியளித்தது. 2 நாடுகளும் அனுப்பிய ஏவுகணைகள் கடந்த ஆண்டிலிருந்து ரஷ்ய இலக்குகள் மீதான உக்ரைனின் நீண்ட தூர தாக்குதல்களுக்கு பயன்பட்டன. அவற்றின் கையிருப்பு குறைந்து விட்டதாக உக்ரைன் அறிவித்தது. அதனால் தான் மேலதிக ஏவுகணைகள் அனுப்பப்பட உள்ளன. ஐரோப்பிய ஏவுகணை உற்பத்தியாளரான MBDA-ஆல் தயாரிக்கப்பட்டது. இந்த ஏவுகணைகள் அதிகாரப்பூர்வமாக 250 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியவை. நீண்ட தூர ஏவுகணைகள் உக்ரைனுக்கு ரஷ்ய ராணுவ கட்டளை மைய தலைமையகம், பதுங்குகுழி மற்றும் தளவாடங்கள் போன்ற முக்கியமான ரஷ்ய சொத்துக்களை தாக்கும் திறனை வழங்குகின்றன. உக்ரைன் மற்றும் இஸ்ரேல் தொடர்பான வரைவு சட்டத்தின் முதல் தவணையாக இதுவரை கையெழுத்திடப்படாத $1 பில்லியன் மதிப்புள்ள ராணுவ உதவி பொதியை அமெரிக்கா தயாரித்து வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். ஊடகங்களிடம் பேசிய 2 அமெரிக்க அதிகாரிகளும் உதவி பொதியில் ஸ்ட்ரிங்கர் வான் பாதுகாப்பு வாகனங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள், அதிக நடமாடும் பீரங்கி ஏவுகணை அமைப்புகளுக்கான கூடுதல் செல்கள், 155 மில்லிமீட்டர் ஆர்ட்லரி ஷெல்கள், டோ மற்றும் ஜாவ்லிங் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் பிற ஆயுதங்கள் உள்ளன என்றனர். இவற்றை போர்க்களத்தில் உடனடியாக பயன்படுத்த முடியும். ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு $60.8 பில்லியன் உதவி வழங்கும் பிரேரணையை காங்கிரசுக்கு அனுப்பினார். ஆனால் பிரதிநிதிகள் சபையில் குடியரசுக் கட்சியினர் சில மாதங்களுக்கு மசோதாவை முன்வைக்க மறுத்ததால் அந்த முயற்சி இழுபறியில் இருந்தது. கடந்த வார இறுதியில் தான் ஒரு வழியாக அமெரிக்க காங்கிரஸில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு தீர்மானம் நிறைவேறியது. அது வெள்ளை மாளிகைக்கு வந்தவுடன் உடனே கையொப்பமிட்டு சட்டமாக மாற்றுவதாக ஜோ பைடன் தெரிவித்தார். அவசர நிலைமைக்கு உதவும் விதத்தில் காங்கிரசின் அனுமதியின்றி உபரி அமெரிக்க ஆயுத கையிருப்புகளை உக்ரைனுக்கு அனுப்புவதற்கு அமெரிக்க ஜனாதிபதிக்கு திரும்ப பெறுதல் அதிகாரம் அனுமதிக்கிறது. அதன்படி அமெரிக்கா தமது ராணுவ கையிருப்பில் உள்ள ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்பிவிட்டு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து தமக்கு ஆயுதங்களை வாங்கிக் கொள்ளலாம். ரஷ்யாவின் போரில் முக்கிய கட்டத்தில் மேற்கு நாடுகளின் ஆயுதங்கள் உக்ரைனுக்கு போகின்றன.